இப்படி இருந்தது என்னோட முடி நான் கட் பண்ணதுக்கு அப்புறம். நான் உங்களுக்கு டவுட்டா இருந்து நான் ஒரு போட்டோ போடுறேன் பாருங்க நான் கட் பண்ணதுக்கு அப்புறம். சோ இப்போ நான் இவ்வளவு என்னோட முடி வளர்ந்துட்டு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோன்னு பார்க்கலாம். தொடர்ச்சியா நான் இப்போ முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே உங்களுக்கு தீர்வு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணினாதான் ஒரு சேலஞ்சிங்காவும் இருக்கும், உங்களோட முடி நல்ல க்ரோத் ஆகுற மாதிரி இருக்கும். சோ கேர்லஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி க்ரோத் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அப்படியான வீடியோக்கெல்லாம் இப்ப நான் தொடர்ச்சியா போட்டுட்டு வரேன். அது சம்பந்தமான வீடியோ தான் இதுவும். சோ இது கொஞ்சம் வித்தியாசமானது. நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறீங்க, கரிசலாங்கண்ணி கிடைக்கல, பொடி வேண்டல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, உங்களுக்காக வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு, நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளான ஒரு கேப் பேக் எப்படி பண்ணணும், அது எதுக்கு நல்லோம், கேப் எப்படி அது நல்ல பெனிஃபிட் தரும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் ஃபுல்லா சொல்ல போறேன். நான் சொல்றேன் இந்த கேப் பேக் கண்டிப்பா எல்லாருமே ஒரு மாசம் பண்ணாலும் வீக்லி 2 டைம் ஆவது யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு சொல்லணும். இதை கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணும்போது தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கணும். எண்ணெயை எப்பயுமே பாயில் பண்ணி வையுங்க. அதாவது எந்த ஒரு எண்ணெயா இருக்கட்டும், நல்லெண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், விளக்கெண்ணெயா இருக்கட்டும், இன்னொரு ஆயில் அதை வைக்கும் போது நல்லா சூடு பண்ணி தலையில தேயுங்க. சோ நான் இப்போ நல்ல வடிவா இப்படி கூட நான் முதல் வட்டின டைம் இப்படி முடியவும் மேலாது. சோ இப்போ நல்லா முடிச்சு நல்ல எண்ணெய் வச்சு கட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அந்த கேப் பேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வடிவா ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கிறேன். அழகா பாருங்க, ஈஸி. சோ என்னோட சேலஞ்ச் பண்ணுங்க. முடிய நல்லா வளரணும்னு ஆசைப்படுற நீங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுங்க. சோ உங்களுக்கு விருப்பம் இல்லையானாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். சோ இன்னைக்கு தான் என்னோட வீடியோக்கு வாரீங்கன்னா நான் காயத்ரி. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்ப நான் போடுற வீடியோ வரும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எப்படி அந்த கேப் பேக் பண்றேன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் முதல் எடுத்திருந்தது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் தான். இந்த செடி நார்மலா எல்லார் வீட்டையும் இருக்கும். எது கிடைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டும் கிடைச்சாலும் குட் தான். பட் ரெண்டுமே உள்ள பெனிஃபிட் சேம் தான். ஒரு கொஞ்சம் இலையை எடுத்து நல்ல வடிவா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம்னாலும் வையுங்க. ஏன்னா இலைகள் விரைப்புத்தன்மையா இருக்கும். தண்ணியில இருந்தா தான் கொஞ்சம் மிக்சிக்க போட்டு அரைக்க நல்லா இருக்கும். இதோட பெனிஃபிட் என்னன்னா நல்ல முடிய நல்ல கருமையா வளர பண்ணும். கண்டிஷனர் போடாமையே முடிய நல்ல சூப்பரா வச்சிருக்கும். அதனால இது ரெண்டுமே அதோட வளவளப்பு தன்மை முடிக்கு ரொம்பவே நல்ல. அப்புறம் எடுத்துக்கொண்டு தேங்காய் துருவல், ஆல்ரெடி தேங்காயை கட் பண்ணி எடுங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னா இது நார்மலாவே ஆயில் தன்மை உள்ளதுதான் தேங்காய். ஸோ உங்களோட தலையை அதாவது உச்சிய முடி வேர்களை வலுப்படுத்தி வச்சிருக்கும். மண்டையோட்ட காய வைக்காது. அதனால இது சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ஸ். இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமா நான் எடுத்துக்கொண்டது அமலான்னு சொல்றேன் நெல்லிக்காய். இதுவும் அதே மாதிரி தான் நல்ல குளிர்மையை தரும். கண்ணுக்கு நல்ல தான். தினம் ஒரு நெல்லிக்கனி இருந்தாலும் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றது. ஸோ நான் விதியை நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக வாஷ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் வடிவாக போட்டு மிக்சி கிரைண்டருக்கு அரைக்கோடும். அதில் நான் ஒரு 10-15 என்னோட முடிக்கேற்ற மாதிரி நான் பொருட்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு எவ்வளவு உங்களோட முடியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ தேங்காய் துருவலும் இலை, பூ, அப்புறம் நெல்லிக்காய் எல்லாம் போட்டு ஒரு அளவான தண்ணி, ஆகலும் தண்ணியா போட்டு பேக் ரெடி பண்ணக்கூட கொஞ்சம் திக்னஸா இருக்கணும். அதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி உங்களோட கண் அளவுக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். எப்படி அரைஞ்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்னா ஃபில்டர் பண்ணணும். ஏனெண்டா அந்த சக்கை இருக்குமில்ல, அது முடியில சிக்காடி முடி அரைப்பாக்கும். ஸோ இது வடி இருக்கட்டும் இல்லாட்டி துணி இருக்கட்டும் எது இருக்குதோ நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த சாரை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் முதல் வடியில் எடுத்தேன், வரையில. அப்புறம் துணி மாற்றி நல்லா எவ்வளோ ஃபில்டர் பண்ணணுமோ அவ்வளோத்துக்கு பிழிஞ்சு அப்படி அந்த சாறு எடுத்தேன். இதுதான் சக்கை. ஸோ பாருங்க எப்படி இருக்கணும். இது முடியல சிக்காகும் இல்லை, அதனால தான் ஃபில்டர் பண்ணினது. ஸோ இதோட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளும் சேர்க்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே கேட்ட முக்கியமான ஒரு பொருள் தான் சாதம். இதோட கஞ்சியும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை அரிசியாக ஊற வச்சு அந்த தண்ணி வருமில்ல, அதுவும் தலைமுடிக்கு நல்லம். ஸோ இதில் பழைய சாதமும் இன்னுமே நல்லம். நான் இதை அளவாக ஒரு என்னோட முடிக்கேற்ற மாதிரி அளவாக போட்டுட்டு அந்த புளிஞ்ச சாறு இருக்குல்ல அதையும் விட்டு நல்லா மறுபடியும் ஒரு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ண தேவையில்லை, அரைச்சி எடுத்தாலே போதும். அப்படியே அதை நான் தலைக்கி வைக்கிறது தான் வேலை. ஸோ இப்படித்தான் பேக் ரெடி பண்றது. பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியானு நான் நினைக்கிறேன். இது யார் வைக்கலாம்டா எல்லாருமே வைக்கலாம். இப்ப ட்ரையா இருக்கிறவ, ஒயிலியா இருக்கும், எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம். முக்கியமா கோல்டு பிடிக்காது, சளி பிடிக்காது, தண்ணி கோர்க்காது. ஸோ பயம் இல்லாம எந்த கூலான காலம் என்றாலும் சரி, சம்மர் டைம்ல சரி, எந்த டைம்ல
டைம் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இப்போ கேயா பேக்க வைப்போம். அதுக்கு முதல் நான் மறக்காம சொல்றேன், சிலைக்கு நல்ல எண்ணெய் இருக்கணும். வைக்கும் முதல் எண்ணெய் இருக்கணும். வச்சதுக்கு அப்புறம் நீங்க சீயக்காயோ ஷாம்போவோ போட்டு வாஷ் பண்ணலாம். இல்ல திக்னஸா இருக்கட்டும், மகளும் தண்ணியா இருக்க வேண்டாம். தண்ணி இருந்தா முடி வேர்களில படாது. அதாவது இப்படி நல்ல திக்னஸா இருக்கிற மாதிரி அரைங்க. கணக்க தண்ணி விட்டு அரைக்கலாம். ஓகே, இப்போ நாங்க வைப்போம். Oh my god. ரொம்ப குஷியா இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, என்னோட முடியும் தான் சூப்பரா என்ஜாய் பண்ணுது. ஏன்னா பேக் அவ்வளவு கூலா இருக்குது. எவ்வளவு திக்னஸா இருக்குதுன்னா தண்ணியா கீழே ஒழுகா கூடாது கணக்கு. அதே மாதிரி அரைச்சுக்கோங்க. பாத்தீங்களா பேக்க நான் எப்படி அழகா அப்ளை பண்றேன். முடிய சிக்காட்டாம வேர்ல இருந்து நுனி வரைக்கும் அழகா அப்ளை பண்றேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. நல்லா முடிஞ்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் இருந்துட்டு முடிக்கிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். 3 hours later. ஓகே, நான் சொன்னேன்ல முடி அவ்வளவு ஸ்மூத்தா அப்படி கண்டிஷனர் போடாமையே அதே இதுல இருக்குது. சோ ரொம்பவே அழகாவும் இருக்குது. ஒவ்வொரு முடியாவும் வருதுன்னா ஓகே, எவ்வளவுதான். இப்படியே இந்த பேக்கை நீங்க ரெடி பண்ணி இப்படியே தலைக்கு வச்சு வடிவா கிழமையில 2 தடவை மண்டாலும் நல்ல வடிவா ஆயில் வச்சு இப்படி பேக் வச்சு முழுகி கொஞ்சம் முடிய கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அப்பதான் முடிய நல்லா வளரும். சோ இதை செஞ்சு பார்த்துட்டு வச்சுட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வேற எதுக்கு டிப்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதா இருந்தா நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் இது எல்லாருமே வைக்கலாம். ஆயில் வச்சு வையுங்க. அப்புறம் சீயக்காயோ ஷாம்போவோ என்ன வச்சு நீங்க முழுகுறீங்களோ அதை வச்சு வழியாக ஹேர் வாஷ் பண்ணினாலே ஓகே. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். சோ எல்லாருமே அதை பண்ணிடுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க மட்டும் பாய் பாய். எல்லாரும் சேஃபா இருங்க. டேக் கேர். பாய்.